இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 5 நைட்டு போகல. விடியகாலம்பற 3 மணிக்கு எழுந்துச்சி வண்டியெல்லாம் கழுவிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அவுட் ஸ்டேஷன் போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலங்குறிச்சி. வாங்க பார்க்கலாம். இப்போ தான் கழுவி முடிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டீ கடைக்கு போய் டீயை குடிச்சிட்டு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நைட்டு டியூட்டி எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் ஊர் பக்கமே ஒரு டியூட்டி ஒன்று அண்ணா சொல்லியிருந்தா அப்படி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கேன். 5 மணிக்கு டியூட்டி சொல்லியிருக்காங்க. போக வேண்டியது தான். எங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கிளம்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து ஆரம்பிப்போம். இந்த விழாக்கு வந்து அவுட் ஸ்டேஷன் ஓகேங்களா. காலையில் பார்த்திங்கன்னா நல்ல மார்னிங்கில் எந்த வண்டியுமே இல்லாமல் சென்னையில் ஓட்டுறதுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு ஹாப்பி. அது எதுலேயுமே கிடைக்காது. போயிட்டுருக்குறோம். 5 மணிக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி 4:40க்கெலாம் போயிடுவோம். பார்ப்போம். போயிட்டு அண்ணனுக்கு ஃபோன் அடித்து எந்த வீடுன்னு கேட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குங்க அந்த காலையில் ஓட்டுறது வண்டி சூப்பராக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்க A to B ஹோட்டல் வெஜ் ஹோட்டலில் தான் இருக்கிறோம். ஓனருக்கு வந்து வந்தவங்க வந்து இப்போ கொஞ்சம் வயசானவங்க. அவங்களுக்கு வீடியோ போய் எடுக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிலாம் நினைப்பாங்கட்டு நான் எடுக்கலை. அங்கே அப்படியே போய்ட்டு சாப்பிட்டு வெளில வந்தேன். இந்த பொங்கல் அந்த கோலம் பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்கும். உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா A to B வெஜ் ரெஸ்டாரண்ட்டு அந்த போய் சாப்பிட்டேன். சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. ஏன் இப்போ தான் அங்கெல்லாம் வராங்கன்னு இப்போ தான் தெரியுது. சூப்பராக நல்லா வயிறு விட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு காஃபியை போட்டு உட்காந்துருக்குறேன். இதுக்கப்புறம் கிளம்பி கருவேப்பிலங்குறிச்சிங்கிற ஊருக்கு போகிறோம். கருவேப்பிலங்குறிச்சி போயிட்டு அங்கே ஏதோ அவங்க குலதெய்வம் இருக்குன்னாங்க. அந்த குலதெய்வத்தை தான் கும்பாபிஷேகம்னு நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு அப்படியே உடனே கிளம்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே முடிஞ்சால் என் ஊர் பார்த்திங்கன்னா அப்படியே அங்காண்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான். முடிஞ்சால் போவோம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் உடனே போயிட வேண்டியதான். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பக்கத்தில் 15 கிலோமீட்டரு போயிட்டு விட்டுமான்னு கேட்போம். ஓகேன்னாங்கன்னா பார்ப்போம். இல்லைனா அப்புறம் கோயிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு கிட்ட அலைவாங்க. அப்படி அலையிலன்னா ஓகே பார்ப்போம். கேட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ தூரம்னு பார்த்தா கிடச்சிண்ணா கருவேப்பிலங்குறிச்சி போய் ரைட்டு பெண்ணான திரும்புகிறாங்க. அந்த ரோட்டு வரையும் போய்ட்டு இருந்துச்சு. இல்லை ஃப்ரண்ட்டில் ஓடுறது கூட பிரச்சனை இல்லை. சில பேர் பேக்வேர்டில் ஓடிட்டுருக்குறாங்க. என்ன விஷயம்னு தெரியல. இதான் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலங்குறிச்சி ஆற்றுப்பாலத்தை தாண்டி ரைட்டில் இருக்கிற அந்த கோயில் இந்த ஊர் உள்ள அவங்க 2 பேர் தான் போகிறாங்க. அந்த ஐயாவும் அம்மாவும் தான். சொல்லிவிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் வாங்க. சொன்னேன் இந்த மாதிரி 15 கிலோமீட்டர் தான் என் ஊர், நான் போயிட்டு வந்துடுறேங்க ஐயா அப்படின்னா. கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னா. சரி தம்பி அப்படின்னாங்க. பார்த்தீங்களா எங்கள் ஊர் ரோடு எப்படி இருக்குன்னு பைபாஸ் மாதிரி போட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறது, அதுவும் கேமராவில் பார்க்குறதுக்குன்னு அருமையாக இருக்குது. போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் வீடு இருக்குது. அப்படியே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி திரும்ப இப்போ ஒரு 12 மணி 1 மணிக்கு ஃபோன் இருக்காங்க. அப்படியே 12 மணிக்காக கிளம்பி ஓட வேண்டியதான். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கே அழகாக இருக்குது பார்க்கல பார்க்குறதுக்கு கேமராவில். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அப்படியே தலைவன் படம் டான்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு படுத்துருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா வாங்க முடிவெட்ட போவோம் அப்படின்னு சொல்லி என் மகன் கூப்பிட்டான். அவனை பிக்கப் பண்ணிவிட்டு முடிவெட்டுற கடைக்கு ஆண்டிமனம் போயிருக்கிறோம். தலைவன் வேறு முடிவெட்ட வந்தான். ரொம்ப நேரம் ஆகுதுன்னு கடுப்பில் உட்காந்துருக்கிறான். பார்ப்போம். நம்ம வண்டி வெளில மேலிட்டு பார்க்கல ஒரு அழகு தான். அது அழகை பார்த்தாலே சூப்பராக இருக்குது. அப்புறம் பையனை தூக்கி உட்கார வச்சு முடிவெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தலைவர் என்ன சொல்கிறான், 1 சைடு கோடு வேணும் எனக்கு அப்படிங்கிறான். பார்த்துட்டு எனக்கு 1 சைடு கோடு போட்டே ஆகணும் அப்படின்ட்டான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்டின்னு சொல்லி வெட்ட சொல்லிவிட்டு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு வீடியோ பார்க்கணும் பார்த்தா 1 சைடு கோடை போட்டு அது ஒரு அழகு. அதை ஒழுங்காக செய்யலை நான். ஆனால் அழகாக வெட்டி விட்டாங்க. தலைவர் சும்மா சுற்றுறான்னா செம்மையாக சுற்றிட்டான். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி ஆர்ச்சி கேட்டுகிட்டு இருக்கிறோம். என்னென்னா கஸ்டமர் ஃபோன் அடிச்சு வாங்க அப்படின்னாங்களா. அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நெய்வேலி ஆர்ச்சி கேட்டில் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு கிளம்பிச்சு. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் பார்த்தாங்க தான் சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்களா, சரி கிளம்பு அப்படின்னு வண்டி
எடுத்துக்கிட்டு இதோ அந்த கார் நிற்கிது பாருங்கள், அங்கே தான் வீடு. அவங்கள அப்படியே போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இதோட இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோ இதோட இந்த விளாக் முடியுது. பாய்.